ஆலயத்துக்குள்ளார வரும்பொழுது ராஜகோபுரத்துக்கு மேலே பாருங்கள், அது பாருங்கள், இந்த மூலவரோட விமானம் வந்து எந்த மாதிரி கட்டுமான அமைப்பில் காணப்படுமோ அதே மாதிரி அமைப்பில் ராஜகோபுரம் வந்து இந்த தளத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மூலவரோட விமானத்தை தான் வந்து இந்த மாதிரி வந்து அமைப்பில் வந்து கட்டுவாங்க. ஆனால் இந்த தளத்தில் வந்து ராஜகோபுரம் வந்து இந்த அமைப்பில் வந்து காணப்படுது. சுவாமி பேர் வைகுண்ட நாராயணன்னு பேரு. நாகத்து மேல அமர்ந்த குளத்துல காட்சி அளிக்கிறார் அபயகர சக்கரத்தோட. மார்புல மகாலட்சுமி தலசு இருக்காங்க. மார்கழி மாசம் வெள்ளிக்கிழமை சுக்கரன் ஒலி மேலுன்னு சுவாமி சிரசரப்படுறதுனால சுக்கர தோஷ பரிகாசமா விளங்குது. இங்க கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, தொழில் இல்லாதவங்க, குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறவங்க, படிப்பு சம்பந்தமா உடம்புல உருவாகங்கள் உள்ளவங்க 25 நெய் தீபம் போட்டு சுவாமி 25 இடம் வளம் வந்து அர்ச்சனை பண்ணா தோஷத்துல நிவர்த்தி ஆறாங்க. 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்து முழுவதும் சிதிலம் அடைந்து காணப்பட்டிருக்கு. அதன் பிறகு இந்த ஊரில் வசிக்கக்கூடிய திரு ஆர் சிவராமன் அப்படிங்கிற மருத்துவரோட கனவுல வந்து எம்பெருமான் நாராயணன் தோன்றி 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பெருமாள் ஆலயம் வந்து காணப்பட்டது. தற்போது வந்து முழுவதும் சிதிலம் அடைந்து காணப்படுது. இந்த ஆலயத்தை வந்து புதுப்பித்து கும்பாபிஷேகம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரோட கனவுல பெருமாள் தோன்றி கூறியதற்கெனங்க தற்போது நாம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய இந்த ஆலயம் வந்து அதன் பிறகு புதுப்பித்து கட்டப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் 3வது ஆன்மீக யாத்திரை வருகின்ற 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து காலை 6 மணிக்கு கிளம்பி எண்கண் முருகன் கோயில், திருத்தலையாலங்காடு, திருக்கண்ணமங்கை, கரவீரம், பெருவேலூரில் இருக்கக்கூடிய அபிமுக்தீஸ்வரர் கோயில், வைகுண்ட நாராயண பெருமாள் கோயில், மணக்கால் ஐயம்பேட்டையில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் ஆலயம், ராப்பட்டீஸ்வரம், நாலூர் மயானம், நாச்சியார் கோயில் இருக்கக்கூடிய மங்கள சனி பகவான் கோயில், சித்தநாதேஸ்வரர் கோயில், மகாலட்சுமி தோன்றிய தலம் ஆகியவெல்லாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். இந்த யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000. ஒரு நாள் யாத்திரையாக திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து இந்த யாத்திரை தொடங்கும். சுற்றி பார்க்க வேன் வசதி, காலை உணவு, மதிய உணவு, மாலை தேநீர், குடிக்கிறதுக்கு வந்து மினரல் வாட்டர் ஆகிய வந்து இந்த கட்டணத்தில் வந்து அடங்கும். இருக்கைகள் வந்து மிக குறைவாகவே உள்ளது. அதனால் வந்து ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு இந்த யாத்திரைக்கான கட்டணத்தை வந்து ஜிபேயில் செலுத்தி உங்களுக்கான இருக்கைகளை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி மணக்கால் ஐயம்பேட்டை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர்லேருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. திருவாரூர்லேருந்து 10 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா மணக்கால் அப்படிங்கிற இந்த இடம் வரும். இந்த இடத்துலேருந்து ஸ்ரீவாஞ்சியம் செல்லும் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மணக்கால் ஐயம்பேட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். ஸ்ரீவாஞ்சியத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து அழைக்கப்படுது. மேலும் வந்து சுக்கர தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மணக்காலில் அருள் பாலிக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாள் வந்து தரிசனம் பண்ணிடலாம். மேலும் இந்த தலம் வந்து குபேரர் தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய குபேரனை வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும். கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாளையும் குபேரனையும் வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். ஆலயத்துக்குள்ளார வரும்பொழுது ராஜகோபுரத்துக்கு மேலே பாருங்கள், அது பாருங்கள், இந்த மூலவரோட விமானம் வந்து எந்த மாதிரி கட்டுமான அமைப்பில் காணப்படுமோ அதே மாதிரி அமைப்பில் ராஜகோபுரம் வந்து இந்த தளத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மூலவரோட விமானத்தை தான் வந்து இந்த மாதிரி வந்து அமைப்பில் வந்து கட்டுவாங்க. ஆனால் இந்த தளத்தில் வந்து ராஜகோபுரம் வந்து இந்த அமைப்பில் வந்து காணப்படுது. ஆலயத்தோட ராஜகோபுரத்தை வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிடலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமரம் வந்து காணப்படுது. கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுமார் 2000 ஆண்டு பழமை வாய்ந்த தலமாக காணப்படுது. கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். கொடிமரத்துக்கு அடுத்ததாக பலிபீடம் வந்து காணப்படுது. பலிபீடத்தை வந்து வணங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணணும். கொடிமரத்தில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரங்கள்லாம் தரிசனம் பண்ணிக்கிறோம். கொடிமரத்தில் இருக்கக்கூடிய கருட பகவான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு பெரிய திருவடி கருடாழ்வாரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக போகலாம்.
இதுதான் பெரிய திருவடி கருடாழ்வார் அருள் பாலிக்கக்கூடிய சன்னதி. பெரிய திருவடி கருடாழ்வார் வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். பெரிய திருவடி கருடாழ்வார் வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வைகுண்ட நாராயண பெருமாள் வந்து தரிசனம் பண்ணிடலாம். வைகுண்டத்திலிருந்தே ஸ்ரீதேவி பூமி தேவி சமேதராய் மூலவர் வந்து எழுந்து அருள் பாலிக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வரும்போது இந்த ஆலயத்தோட வரலாறு, சிறப்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே தும்பிக்கை ஆழ்வார் கணபதி வந்து அருள் பாலிக்கிறாரு. இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம். அடுத்ததாக மூலவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் வாங்க. சுவாமி பேர் வைகுண்ட நாராயணன்னு பேரு. நாகத்து மேல அமர்ந்த குளத்துல காட்சி அளிக்கிறார். அபயகர சக்கரத்தோட மார்புல மகாலட்சுமி தலசு இருக்காங்க. மார்கழி மாசம் வெள்ளிக்கிழமை சுக்கிரன் ஒலி மேலுன்னு சுவாமி சிரசரப்படுறதுனால சுக்கிர தோஷ பரிகாசமா விளங்குது. இங்க கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, தொழில் இல்லாதவங்க, குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறவங்க, படிப்பு சம்பந்தமா உடம்புல ரோகங்கள் உள்ளவங்க 27 நெய் தீபம் போட்டு சுவாமி 27 வலம் வந்து அர்ச்சனை பண்ணா தோஷத்திலே நிவர்த்தி ஆறாங்க. அம்பாள் பூமி நீதா. இங்க சொர்க்கவாசம் கிடையாது. சுவாமியே சொர்க்கத்திலே வந்ததுனால தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது. உற்சவமூர்த்தி இங்க பிரயோக சக்கரத்தோட இருக்கார். இதெல்லாம் ஒரு 2000 வருஷத்துக்குள்ள பழமையான சிலை, பூமியிலேருந்து கண்டெடுக்கப்பட்ட சிலை. சந்தான கிருஷ்ணன் ஆஞ்சநேயர். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மூலவர் வைகுண்ட நாராயண பெருமாளை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளோட சிறப்புகள்லாம் நமக்கு வந்து எடுத்து வச்சார். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாளை வழிபாடு செய்து இங்கே வந்து 25 நெய் தீபங்கள் ஏற்றி ஆலயத்தோட பிரகாரங்களை 25 முறை வலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது 90 நாட்களுக்குள்ள எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்து முழுவதும் சிதைலம் அடைந்து காணப்பட்டிருக்கு. அதன் பிறகு இந்த ஊரில் வசிக்கக்கூடிய திரு ஆர் சிவராமன் அப்படிங்கிற மருத்துவரோட கனவுல வந்து எம்பெருமான் நாராயணன் தோன்றி 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பெருமாள் ஆலயம் வந்து காணப்பட்டது. தற்போது வந்து முழுவதும் சிதிலம் எடுத்து காணப்படுது. இந்த ஆலயத்தை வந்து புதுப்பித்து கும்பாபிஷேகம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரோட கனவுல பெருமாள் தோன்றி கூறியதற்கெனங்க தற்போது நாம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய இந்த ஆலயம் வந்து அதன் பிறகு புதுப்பித்து கட்டப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. ஒருவரோட கனவுல வந்து எம்பெருமான் நாராயணன் தோன்றி பேசுகிறார் அப்படின்னா அது எவ்வளோ அபூர்வமான நிகழ்வு. அந்த நிகழ்வு வந்து திரு ஆர் சிவராமன் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வந்து நிகழ்ந்திருக்கு. இப்போ வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாளை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆதி காலத்தில் வந்து இந்த கிராமத்தில் வந்து 18 ஆலயங்கள் வந்து காணப்பட்டிருக்கு. இவ்வாறு 18 ஆலயங்கள் காணப்பட்டது அப்படின்னா மகா பவித்ர ஸ்நானம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து அழைக்கப்படும். ஒரு ஊரில் வந்து பல தெய்வங்கள் மூலமூர்த்திகளை கொண்டு 5 தொன்மையான ஆலயங்கள் காணப்பட்டது அப்படின்னா அந்த ஊர் வந்து பவித்ர ஸ்தானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அதே ஊரில் வந்து 12 தொன்மையான ஆலயங்கள் வந்து காணப்பட்டது அப்படின்னா புவன பவித்ர ஸ்தானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். 18 ஆலயங்கள் வந்து ஒரு ஊரில் காணப்பட்டது அப்படின்னா மகா பவித்ர ஸ்தானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மணக்காலில் வந்து ஆதி காலத்தில் வந்து 18 ஆலயங்கள் வந்து காணப்பட்டிருக்கு. எப்படி வந்து திருநாங்கூரில் வந்து 11 திவ்ய தேசங்கள் வந்து ஒரே ஊரில் வந்து காணப்படுதோ அதே மாதிரி பெருவேலூர் என்று அழைக்கக்கூடிய மணக்கால் ஐயம்பேட்டையில் வந்து ஆதி காலத்தில் வந்து 18 ஆலயங்கள் வந்து காணப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு. மேலும் வந்து இந்த தலத்துக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா பூலோக கைலாயம் என்று அழைக்கக்கூடிய மணக்கால் அபிமுக்தீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதனால தான் வந்து இந்த ஊரில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வைகுண்டமும் கைலாயமும் கூப்பிடும் தூரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த ஆலயத்தை வந்து 25 முறை வந்து வலம் வராரு. திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களும் இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்து நாராயணனுக்கு வந்து 25 நெய் தீபங்கள் ஏற்றி இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை 25 முறை வலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி 90 நாட்களுக்குள்ளார திருமணம் கைகூடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களும் இந்த வழிபாடை வந்து செய்யலாம். மேலும் வந்து ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த வேளையில் சுக்கிர பகவான் தனது ஒளிக்கதிர்களால் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வந்து தரிசனம் செய்கிறதா ஐதீகம். அதனால் சுக்கிரதோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது
சுக்கிர தோஷத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். அதே மாதிரி ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருந்து கலத்திர தோஷத்தால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது சுக்கிர தோஷம்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும். அதே மாதிரி ரிஷப ராசி மற்றும் துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் சுக்கிர திசை மற்றும் சுக்கிர புத்தி நடைபெறக்கூடிய அன்பர்கள் சுக்கிரனோட நட்சத்திரத்தை கொண்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது சுக்கிர பகவானோட அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக வந்து சித்திக்கும். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல வந்து ஆதிமூல வைகுண்ட நாராயண பெருமாள் வந்து ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி சமேதராய் அருள் பாலிக்கிறாரு. ஆதிமூல வைகுண்ட நாராயண பெருமாள் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலும் பெருவேலூர் என்று அழைக்கக்கூடிய இந்த தலத்தோட மண்ணுக்கு வந்து ஒரு அபூர்வமான சக்தி வந்து காணப்படுது. அந்த சக்திக்கு பேர் வந்து ஞானகளி சக்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. திருச்செறை, மணக்கால் ஐயம்பட்டை மற்றும் பெருவேலூர், சுவாமிமலை 3 புண்ணிய தலங்களும் வந்து முற்காலத்தில் வந்து கடமண், களிமண் சக்தி பெயர் பெற்றதாய் வந்து பொழிந்துள்ளன. மகாவிஷ்ணுவின் ஆணைப்படி திருச்செறை தலத்தோட மண்ணை கொண்டு தான் பிரம்மமூர்த்தி வந்து பிரளயத்துக்கு அப்புறமேட்டு வந்து ஒரு குடம் வந்து செய்து வைத்திருக்காரு. அதாவது வந்து வேறு ஊர் மண்ணெல்லாம் எடுத்து அந்த குடம் செய்யும் பொழுது அந்த குடம் வந்து முழுமை பெறலை. திருச்செறையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்து குடம் செய்யும் பொழுது தான் அந்த குடம் வந்து முழுமையாக வந்து வந்திருக்கு. அதே மாதிரி சிலைகளை வந்து வடிப்பதற்காக விக்கிரகமன் வடாகம் அதிசூட்டில் வெடிக்காமல் இருப்பதற்காக சுவாமி மலையில் இருக்கக்கூடிய அபூர்வமான காவிரி மண்ணை எடுத்து அந்த சிலை விக்கிரகங்களை வந்து செய்யும் பொழுது அந்த விக்கிரகங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உருவாயிருக்கு. 3வது தலமான மணக்கால் ஐயம்பேட்டை என்று அழைக்கக்கூடிய பெருவேலூரில் இருக்கக்கூடிய இந்த தலத்தோட நீரோட்டத்துக்கு அடியில் வந்து சரஸ்வதி நதி வந்து ஸ்பரிசிப்பது வந்து ஒரு தனி சிறப்பு. பொதுவாக திருவேணி சங்கமம், அலகாபாத் போன்று 2க்கும் மேற்பட்ட நதிகள் சந்திக்கும் புனித நதிகளின் சங்கமத்தின் நதிகளின் அடியில் வந்து 3வதாக சரஸ்வதி நதி வந்து ஓடுறதா வந்து ஐதீகம். மணக்கால் ஐயம்பேட்டை புண்ணிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆலயத்தில் வந்து தக்க காணிக்கைகளை செலுத்தி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய களிமண்ணை எடுத்து சென்று ஹோமம் கொண்டவங்கற்றி வேள்விகள் வந்து ஆற்றும் பொழுது ஞானம் வந்து சித்திக்கும், காரிய சித்தி வந்து ஏற்படும். அதனால தான் வந்து மணக்கால் ஐயம்பேட்டைக்கு வந்து ஞானகளி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து காணப்படுது. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த மண் வந்து ஞானகளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இனி வரும் காலங்களிலாவது மணக்கால் ஐயம்பேட்டை தலத்தோட பெருமைகளை வந்து நான் வந்து முழுமையாக உணர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களையும் வழிபாடு செய்து அனைத்து விதமான நன்மைகளையும் பெறலாம். இந்த இடத்துல வந்து லக்ஷ்மி குபேரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. லக்ஷ்மி குபேரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். திருப்பதியில் அலமேல் மங்கை தாயாரை எம்பெருமான் நாராயணன் திருமணம் செய்துக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய குபேரனிடம் வந்து பெருமாள் வந்து கடன் பெற்று அதன் பிறகே வந்து திருப்பதிக்கு சென்று அலமேல் மங்கை தாயாரை வந்து திருமணம் செய்துக்கிட்டதா ஐதீகம். பண கஷ்டத்தால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள், கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வெள்ளிக்கிழமை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுக்கிர பகவானை தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கி சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். எம்பெருமான் நாராயணனுக்கே நிதி உதவி அளித்த குபேரன் அருள் பாலிக்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய எவ்வளோ கொடிய பண கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி நமக்கு வந்து செல்வ வளம் வந்து பெருகும், சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும். மேலும் இந்த தலத்தில் வந்து ஆஞ்சநேயர் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாள் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோட அனைத்து விதமான கோலங்களையும் வந்து இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து காட்டியதாக வந்து ஐதீகம். ஆஞ்சநேயரை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலும் வந்து இந்த மணக்கால் வந்து ஆதி காலத்தில் வந்து கந்தபுரி என்று அழைக்கப்பட்டிருக்கு. முருகபெருமான் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாளையும் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வழிபாடு செய்திருக்காரு. மேலும் முருகபெருமான் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாளையும் வணங்கி அவர் முன்னிலையில் தான் வந்து முருகபெருமானுக்கு வந்து திருமண நிச்சயதார்த்தம் வந்து இங்கே வந்து நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து குபேரன் வந்து அருள் பாலிக்கிறாரு. குபேரன் வந்து நம்ம வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த குபேரனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தீபாவளி வரக்கூடிய நேரத்தில் வந்து சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் நடைபெறும். நமக்கு ஏற்படக்கூடிய பண கஷ்டம் மற்றும் தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை வந்து நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் வந்து லக்ஷ்மி குபேரர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. நாம் செய்யும் தொழில் வந்து அபிவிருத்தி அடைய இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குபேரரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். இந்த பெருவேலூர் தலத்தில் தான் மகாவிஷ்ணு தனது மோகினி அவதாரத்தை நிறைவு செய்து அமிர்தம் அருந்தி அமிர்தத்தை தன் திவ்ய பிரசாதமாக நல்கி அமிர்த நாராயண பெருமாளாக வந்து காட்சி அளிச்சிருக்காரு. அதன் பிறகு மிருகுண்ட மகிழ்ச்சி வேண்டி கொண்டதுக்கு இணங்க திருக்கடையூர் அபிராமி தலத்துக்கு அருகில் வந்து அமிர்த நாராயணனாக வந்து காட்சி அளிச்சிருக்காரு. ஆதி காலத்தில் வந்து இந்த பெருவேலூர் தலத்தையும் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்த நாராயண பெருமாள் ஆலயத்தையும் ஒரே நாளில் வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. இவ்வாறு பெருவேலூரில் இருக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயத்தையும் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்த நாராயண பெருமாள் ஆலயத்தையும் வழிபாடு செய்யும் பொழுது நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இன்றும் வந்து இந்த தலத்தையும் திருக்கடையூரில் அருள் பாலிக்கக்கூடிய அமிர்த நாராயண பெருமாள் ஆலயத்தையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யும் பொழுது தீர்க்க ஆயுள் வந்து ஏற்படும், பெண்கள் வந்து சுமங்கலியாக வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட
சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. வருகின்ற 8/2/2026 ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் சார்பாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பூலோக வைகுண்டம் என்று அழைக்கக்கூடிய பெருவேலூர் வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயத்தை வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற அந்த ஜிபே எண்ணில் ரூபாய் 2000 கட்டணம் செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். இது ஒரு நாள் யாத்திரையாக வந்து நடைபெறும். சுமார் வந்து 9 ஆலயங்களை வந்து இந்த யாத்திரையில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். ஒரு சில இடங்களே வந்து இந்த யாத்திரையில் வந்து மீதம் இருக்கின்றது. அதனால் வந்து இந்த யாத்திரையில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஜிபே எண்ணில் வந்து ரூபாய் 2000 செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். காலத்தில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஸ்ரீரங்கம் திருப்பதி போன்று அனுதினமும் வந்து நிறைய உற்சவங்கள் வந்து நடைபெற்று இருந்ததுக்கு இனி வரும் காலங்களில் அதே மாதிரி இந்த ஆலயங்கள் வந்து அனைத்து விதமான உற்சவங்களை வந்து நடக்கிறதுக்கு வந்து நாம் வந்து காரணமாக வந்து இருக்கணும். மிகவும் தொன்மையான வைகுண்டத்துக்கு நிகரான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சுக்கிர தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி கலத்திர தோஷம் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்து அதனால் வந்து தாங்கொன்னா துயரத்தால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறை இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது கலத்திர தோஷத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மணக்கால் ஐயம்பேட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது. பெருமாளின் அனைத்து அவதாரங்களையும் ராமரோட வடிவிலேயே வந்து தரிசனம் செய்யும் மதுமான் மகரிஷி மற்றும் அனைத்து ஆலயங்களையும் வந்து திருப்பார்கடலுக்கு இணையாக வந்து தரிசனம் செய்யும் புண்டரிகாட்ச மகரிஷி இருவரும் அனுதினமும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக மணக்கால் ஐயம்பேட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது. ஒரு முறை இந்த தலத்துக்கு வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு சித்திக்கும். திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும். மணக்கால் ஐயம்பேட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.